இப்போ வர ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ்லாம் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸாக தான் பார்த்துட்ருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே வந்து நம்ம ஃபீலிங்ஸ் வந்து அதுக்கு இருந்துச்சு அப்படின்னா எப்படின்னு? நம்ம ஒரு ஒரு பெயினை ஃபீல் பண்ணுறோம். ஏதோ ஒரு ஆக்ஷன் நமக்கு இதாயிடுச்சு, குத்திட்டாங்க ஏதோ ஒன்றுனா நமக்கு ஃபீல் பண்ணுறோம். ஸோ சேம் அந்த ஃபீலிங்ஸும் அந்த ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ்க்கு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்க. சைனீஸ் ரிசர்ச்சர்ஸ் வந்து அந்த இதை வந்து சாத்தியப்படுத்தியிருக்காங்க. நியூரோமார்பிக் எலக்ட்ரானிக் ஸ்கின், என்ஆர்ஐ ஸ்கின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கின்ல என்ன ஸ்பெஷாலிட்டினா ஒரு 4 லேயர் ஆஃப் ஸ்கின் அது. ஸோ அதில் டாப் மோஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹியூமன் ஸ்கின் மாதிரியே இருக்கும். அது அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் சென்சார்ஸ்லாம் இருக்கும், டாக்டைல் சென்சார்ஸ்லாம் இருக்கும். இது வந்து இதில் வரக்கூடிய ரீடிங்ஸ் எல்லாமே நியூரோமார்பிக் ப்ராசஸர் அப்படின்ற கண்ட்ரோலுக்கு வந்து ரோபோட்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரு ஆபத்து அதுக்கு வருது அப்படின்னா ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு குண்டூசி வச்சு நம்ம கையில் குத்துறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபுல் பெயின் வரதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துருவோம். இல்லை ஒரு விளக்குல இல்லை ஏதோ ஒரு சூடில் நம்ம கையை வைக்கிறோம் அப்படின்னா ஃபுல் இது வரதுக்கு முன்னாடி நம்ம டக்குன்னு எடுத்துருவோம். அதை சென்ஸ் பண்ணி உடனே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே எடுத்துருவோம். சேம் அதே தான் வந்து இந்த என்ஆர்ஐ ஸ்கின்னும் பண்ண போகுது. அண்ட் தென் ரிசர்ச் முடிஞ்சது, ஃபினிஷ் பண்ணியாச்சு, சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வர நியூ ஹியூமனாய்ட் ரோபோட்ஸில் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணி தான் வரும் நான் நினைக்கிறேன். ஹியூமனுக்கு பாதி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹியூமனே ரீப்ளேஸ் பண்ணிடும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சென்சாரில் வந்து இந்த ஸ்கின்னில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அதை டிடெக்ட் பண்ண முடியும், ஃபீல் டிடெக்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம டச் பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் வந்து அதை டிடெக்ட் பண்ண முடியும். அண்ட் தென் இது எதுக்குன்னா நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியல் இதில் இருக்கும், இல்லை மெடிக்கல் ஃபீல்டில் இருக்குது அப்படின்னா ஹியூமன் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது இது வந்து அதுக்கு யூஸ் ஆகும். ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல கை வச்சிடுச்சு, இல்லை தெரியாமல் ஏதோ மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா, இல்லை ஏதோ ஒன்று இஷ்யூ வரும்பொழுது அதை வந்து தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த ஸ்கின்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கு. இப்போ முன்னாடி அது வேலை செய்யுது, பின்னாடி ஏதோ ஒரு ஹீட் வந்து படுது, ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னா அதை வந்து நவத்தணும். அப்படி இல்லையா அதோட பாடி பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். நம்ம எதாவது கை இப்படி ட்விஸ்ட் ஆகுது அப்படின்னா அதை எடுக்கணும். ஸோ இந்த எல்லா ஹியூமனுக்கு வந்து என்னென்னலாம் வந்து அவுட்டர் ஸ்கின்னில் இது பண்ணால் ஃபீல் பண்ண முடியுமோ அதோட பெயின் எல்லாமே வந்து அதை ரெகக்னைஸ் பண்ண முடியும். பார்ப்போம் ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் வந்து நம்மளை சாப்பிட்ருமா என்ன அப்படிங்கிறது. ஃபியூச்சர் இஸ் ஆன் தி வே. தேங்க்யூ. மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.